இந்த தடவை வந்து ஒரு 400 எம்பி வந்திருந்துன்னு வச்சிங்களேன், இந்நேரம் எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கும். பாஜகவுக்கு 400 எம்பி வேற முடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க 400 இல்லை, அந்த 270க்கு மேலே முன்னாடி இருந்தது பாருங்க 300, அது இருந்ததுனாவே இந்நேரம் முடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மாதிரிலாம் தயவு தேவைப்படுது. கை வச்சா என்னமாகும் தெரியல. இருந்தாலும் வந்து மிக தீவிரமாக அவர்கள் முயன்று கொண்டிருப்பது என்பது இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு சிதைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருக்கப் போகிறார்கள். நான் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள் வந்து சொல்லியிருக்கேன். பல நாடுகளில் வந்து யுத்தம் வருவதற்கு, சண்டை வருவதற்கு, போர் வருவதற்கு 2 காரணங்கள். ஒன்று மொழி, இன்னொன்று மதம். அப்புறம்தான் வந்து ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரன் ஏழைன்றதெல்லாம். உலகத்தில் இதுவரை நடந்திருக்கின்ற எந்த போரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஒன்று மதத்தின் பேரால் நடந்திருக்கும், இல்லை என்றால் மொழியின் பேராக நடந்திருக்கும். மதம் சொல்லும்போது அதிலே இனம் சார்ந்தது. அப்போ உலகத்தில் இருக்கின்ற எல்லா போர் மேகங்களும் இதை பற்றியே சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்தில் ஒட்டுமொத்தமாக 140 கோடி மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டில் தேவையே இல்லாமல் ஒரு மொழியை கொண்டு திணிக்க வேண்டிய நோக்கம் என்ன? அந்த ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பிரதமர், எங்கே நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? சர்வாதிகாரத்தை வேறு வேறு போர்வைகளில் போர்த்தி கொண்டு, சர்வாதிகாரத்தை வேறு வேறு சேனல்கள் வழியாக, நுழைவாயில்கள் வழியாக கொண்டு வருவதற்கு நீங்கள் போடுகின்ற எத்தனங்கள், முஸ்தீபுகள் என்று சொல்லப்படுகின்ற முனைப்புகள் இந்தியாவினுடைய ஒற்றுமையை சிதைப்பதாக தோன்றுகிறது. அதற்கு காரணிகளாக இருக்கப் போகிறவர்கள் இவர்கள்தான். மக்கள் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் அவர்கள் உண்டு, அவர்கள் மொழி உண்டு, அவர்கள் வாழ்க்கை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் தங்களுக்கு கிடைத்த பதவியை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக, அதை பதிவு செய்து கொள்வதற்காக எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மக்கள் மீது வன்மத்தை தூவிக் கொண்டிருக்கிறார்கள், வெறுப்பை விதைக்கிறார்கள். இது நாட்டினுடைய ஒற்றுமைக்கு நல்லதல்ல. ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தீங்க. அவங்க வந்து என்னை வந்து இந்திய படிக்க விடல தமிழ்நாட்டில் அப்படிங்கிறப்ப இங்கே யாரும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, திணிக்காத அப்படின்னு தான் போராட்டம் பண்ணாங்க. நானும் அந்த காலகட்டத்தில் வந்தவன் தான், இன்னைய வரைக்கும் நானும் இருக்கிறேன். யார் திணிக்காத அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க வழியே, அவங்களா விருப்பப்பட்டு படிக்கிறவங்களும் இங்கே யாருக்கும் தடை இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஒரு மொழியை வந்து அழிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்ததுன்னா அது பின்னால் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாட்டிலையும் யுத்தம் வரும்போது அதற்கு காரணம் வந்து அடிப்படை காரணமே இந்த மொழியை அழிக்க போகும்போது தான் அது வேறு பிரச்சனைகளை உண்டாக்கி இனப்பிரச்சனை வரைக்கும் வந்து நாட்டில் யுத்தமே நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு இலங்கை உள்ளிட்ட நாடுகள்லாம் சொன்னீங்க. அந்தளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு, இந்த அளவுக்கு போகிற அளவுக்குலாம் இங்கே எதுவும் நடக்காது, நடக்கக்கூடாதுன்றதான் நம்முடைய பிரார்த்தனை. ஆனால் இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். என்ன இப்போ பிரச்சனை?